சாரி, எனக்கு இன்னைக்கு த்ரோட் கொஞ்சம் சரியில்லை. பட் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் பேசுவேன், பொறுத்துக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்காக வந்தவங்களுக்கும் இந்த படத்துக்காக வந்த எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஒன் திங், லைஃப் வில் ஆல்வேஸ் கிவ் யூ சான்ஸ். அது எப்போ எப்படின்லாம் தெரியாது. இஃப் யூ ஆர் ஹானஸ்ட் அண்ட் கமிட்டட் டுவர்ட்ஸ் த ஒர்க் தட் யூ டூ, அது கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுக்கும். அப்படி ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்த எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த நீ ஃபார் எவர். கஷ்டப்படுறதை பற்றிலாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இங்கே எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். சினிமானாலே கஷ்டம் தான். இங்கே ஒரே கேட்டகரி ஸ்ட்ரகிள் கேட்டகரி. ஸோ நான் ஒன்றும் இங்கே ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அ கை ஹூ டென்ட் கிவ் அப். நீ ஃபார் எவர் ஸ்டார்டட் அரவுண்ட் 2024 Feb. ஒரு நாள் சென்னையில் மூளை முடுக்கெலாம் தெரிஞ்சு வாய்ப்பே கிடைக்காம ஹைதராபாத் போய் அங்கே தெரிய ஆரம்பித்தேன். அப்போது ஒரு கால் வந்தது. ஹாய் மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க? அப்படின்னும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே ஒரு சூப்பர் ப்ரொடியூசரா, முதல் படம் பண்ணியிருக்காரு தருணம்ட்டு, 2வது படம் பண்ணுறாரு, நியூ ஃபேஸ் பார்க்குறாங்க, லவ் ஸ்டோரி அப்படின்னோடனே எனக்கு செம்ம சந்தோஷம். ஓகே, எனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்போது அவன் சொல்கிறான், சொல்லு மச்சான் அப்படின்னும்போது, அதான் உன் கூட வெப் சீரிஸில் ஒரு பையன் பண்ணால, அவனோட நம்பர் இருந்தால் ஷேர் பண்ணுறா அப்படின்ட்டு. விஷயம் ஏண்டா, தமிழ் பேசுகிற எனக்கெல்லாம் நீ கால் பண்ணி கூப்பிட மாட்ட, தெலுங்கு பையன் தான் தேவையா அப்படின்னு நான் கட் பண்ணிட்டேன் கோவத்தில். அதுக்கப்புறம் திரும்பி கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, என்னடா நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், கால் கட் ஆகிடுச்சு. லூசு பையில, நெட்வொர்க் இஷ்யூலாம் கிடையாதுடா, நான் தான்டா கட் பண்ணேன் காலை அப்படின்ட்டு. அப்போது நான் என் ப்ரொஃபைலை காட்டேன்டா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு புகழ் சார்ட்டையும் டைரக்டர்கிட்டையும் என் ப்ரொஃபைலை காட்டி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஜேர்னி. தேங்க்ஸ் அலாட் கௌதம் ப்ரோ. நம்ம படத்தில் கேமரா அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கார் அவர். ஸோ அவர் அங்கே என் ப்ரொஃபைலை காட்டலைன்னா இன்றைக்கி நான் நீ ஃபார் எவரில் பண்ணியிருக்க முடியாது. சாரி. யா. அதுக்கப்புறம் எல்லா படத்துக்கும் ப்ரொடியூசர் கால் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஆடிஷனுக்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரொடியூசர் கால் பண்ணார். அது எந்த படத்துக்கு எப்படி நடக்கும்னு தெரியாது. ஸோ அவர் கால் பண்ணும்போது ப்ராங்க் கால் நினச்சி நான் கூட, சார் போங்க சார், சும்மா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார் சார் நீங்கள், நானே இங்கே ரோடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கால் பண்ணி ஆடிஷனுக்கு வாப்பான்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு கட் பண்ணிட்டேன். அப்போ அவர் திரும்பி கால் பண்ணி, தம்பி இல்லைப்பா, நான் தான்ப்பா ப்ரொடியூசர், தருணம் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 2வது படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், நீ கிளம்பி வா, நான் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. புகழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நீங்கள் கொடுத்த வாய்ப்பு தான். 3வது நாள் டைரக்டர் கால் பண்ணி வாப்பா நரேஷன் சொல்லிட்டு கூப்பிட்டு, அடுத்து நான் சென்னைக்கு வந்தால் நிஜமாவே ஆஃபீஸ், நிஜமாவே நரேஷன், நிஜமாக டைரக்டர், நிஜமாவே ப்ரொடியூசர் நரேட் பண்ணுறாங்க. ஸ்டோரி பிடிக்குது. ஸ்டோரி பிடிச்சதுக்கப்புறம், ப்ரோ என்ன ப்ரோ ஆடிஷன் எப்படி ப்ரோ, என்ன சீன் ப்ரோ ஆடிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ப்ரோ நீங்கள் அந்த வெப் சீரிஸில் லுங்கி தூக்கிட்டு கட்டிட்டு ஓடுவீங்களே பேக் ஷாட்டில், அது பார்த்தோம் ப்ரோ, அது நல்லா இருந்தது, நம்ம அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்க போகுது அப்படின்னோடனே, சூப்பர் ப்ரோ, அப்போது லுங்கி கட்டுற மாதிரி இருக்கா, இல்லைன்னா பேக் ஷாட்டில் ஓடுற மாதிரி ஃபன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குமா ப்ரோ அப்படின்னா, இல்லை ப்ரோ ஃபன்னெல்லாம் இருக்காது ப்ரோ அப்படின்னாரு. அப்போ நான் என்ன தான் ப்ரோ பண்ணுவேன்னா, உங்களை வச்சு எல்லோரும் ஃபன் பண்ணுவாங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக முழுக்குன்னு வரையுதோ அது லுக்கு காந்தி கண்ணாடி போட்டு உட்கார வச்சிட்டாரு. ஸோ ஆனால் சரியான சேடிஸ்ட் அவர். எப்படின்னா, அந்த லுக்கில் ஹீரோயினியை பார்த்து அப்படின்னுவா, ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ, அழகாக இருக்கீங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்க ப்ரோன்னு சொல்லுவார். சரி, ஒரு நாள் அதே கெட்டப்பில் நான் வீட்டுக்கே போயிட்டேன். சரி, எங்கள் அம்மா கிட்டேயாச்சும் காட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. எங்கள் அம்மா பார்த்து சிரிச்சிட்டாங்க ப்ரோ. ஆனால் டெய்லி சிரிக்காமல் என்னைய பார்த்து அந்த லுக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான் ப்ரோ. தேங்க்ஸ் அலாட் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் அஜய் அண்ட் ஃபார் த மூவி. ஸ்டார்டிங்லலாம் காஃபி வேணும் இல்லை பிஸ்கெட் வேணும்னு கேட்கும்போது ப்ரொடியூசர் வந்து ஸ்டார்பக்ஸ் கூப்பிட்டு போகிறீங்களே, ஸ்டார்பக்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சாக்லேட் சிப் குக்கி அதுக்கப்புறம் காஃபிலாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அது ஸ்லோவாக குறைஞ்சி அப்படியே மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் வந்துச்சு, பட்டர் பிஸ்கெட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ப்ரொடியூசர் 3 பேரும் லேட் நைட்டில் ரோட் சைடு அண்ணா கடையில் டீ காஃபி குடிக்க ஆரம்பித்தோம். கையில் காசே கிடையாது எங்கள் 3 பேர்ட்டையும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸாஸ்டட். ஆனால் இந்த படத்து மேலே நாங்கள் எடுத்துகிட்டு சுற்றாத இடமே கிடையாது. நாங்கள் போகாத ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிடையாது, மியூசிக் லேபிள் கிடையாது, சேட்டலைட் கிடையாது, எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு சுற்றணும். ஏன்னா படத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சதே கிடையாது. சார் சீக்கிரமே திரும்பி ஸ்டார்பக்ஸ் போவோம் சார், கண்டிப்பாக. ஸோ
சாரி எழுதி வச்சேன் மறந்துடுவேன்ட்டு. இந்த ஸ்டேஜ் இஸ் ஃபார் த மியூசிக் டைரக்டர். உங்கள் பாட்டு தான் ப்ரோ படத்தோட அட்ரஸு. உங்கள் பாட்டுனால தான் நாங்கள் ஷூட்டுக்கே போனோம். அதுதான் உண்மை. ஏன்னா அவர் அப்பப்போ கதை மறந்துடுவார். ஒவ்வொரு வாட்டி அவர்கிட்ட போய் சார் அதான் அந்த நீ ஃபார்வர்னு ஒரு படம் பண்ணுறோம்ல இந்த கதை அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு ஞாபகமே வரும். ஸோ அந்த லெவலுக்கு பிஸியான ஆர்டிஸ்ட். எடிட்டர் ப்ரோ நாகார்ஜுன் ப்ரோ, உனக்குலாம் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லவே மாட்டோம். நீ தான் உன்னை வச்சு வேலை வாங்கினதுக்கு எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க கூட தனா அண்ட் ஹரி தேங்க்ஸ். நீங்கள்லாம் எடிட் ஷூட்டில் ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருப்போம். நான் டைரக்டர், எடிட்டர் இது சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அழகா. அதுக்கப்புறம் மேம் தேங்க்ஸ் மேம், என்னை வச்சு ஆட வச்சதுக்கு தேங்க்ஸ். அந்த ஒரு 5 நாள் என்னை செஞ்சீங்க. பட் யா விஷுவலி ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு. தேங்க்ஸ் அலாட். அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் அர்ச்சனா. ஸோ அவங்க வெரி லவ்லி ஆர்டிஸ்ட் டு ஒர்க் வித். அவங்கக்கிட்டேருந்து 2 சவுண்ட் வரும். ஒன்று வந்து என்னை அந்த லுக்கில் பார்த்தாங்கன்னா அப்படின்வாங்க, இன்னொன்று அப்படின்வாங்க. கேஎஃப்சிலேருந்து பக்கெட் சிக்கனே வந்துடும் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச 2 மேட்ரு பக்கெட் சிக்கன், பெரிய பெரிய ஃப்ரைஸ். ஸோ அதை கொடுத்துருவோன்னா அவங்க பிரித்து எடுத்துருவாங்க சீனில். ஸோ ஷீ இஸ் அ லவ்லி பர்ஃபார்மர் அண்ட் யா இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. ஷூட்டில் நான் கொஞ்சம் சீரியஸாக இருந்திருப்பேன் கேரக்டர் கிராக் பண்ணுறதுக்காக. ஐம் வெரி சாரி ஃபார் தேட். அண்ட் யா ஸ்னேஹா, பிரது, இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ பீப்புள். சார் உங்களை பற்றி நான் சொல்லவே முடியாது சார், நீங்கள் லெஜெண்ட். அதுதான் சார் பெஸ்ட்டு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஊவான்னு பர்ஃபார்ம் பண்ணால் அவர் கண்ணில் சின்னதாக அதை ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். நாங்களும் என்னடா நாங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்கும். வித்யாம்மா படத்தில் அம்மாவை பண்ணி அதுக்கப்புறம் ரியல் லைஃப்லேயும் அவங்க ஒரு அம்மா, நான் உங்களுக்கு புள்ள, அந்த மாதிரி எங்கே போனாலும் அப்படி தான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ்மா. ஸோ அண்ட் விஷுவல்ஸ் கேமராமேன் சார் ராஜா சார், அவர் அதிகமாக பேசவே மாட்டார், அவரோட ஃப்ரேம்ஸ் தான் பேசும். பியூட்டிஃபுல் சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபிலிம். அண்டு இந்த படத்தை பற்றி அதிகமாக நான் பேச விரும்பல. ஏன்னா எங்கள் குழந்த நல்ல குழந்தை, அழகான குழந்தை, எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றத. March 27th, please come and watch it in theaters and support us. And thanks for this journey. I thank my family and friends, and I owe them everything for this. Thank you, thanks a lot. Good afternoon, everyone. I'd like to introduce myself. My name is Archana, and I'm coming from Kerala. Adanale, my Tamil is not so great, so I'm just taking an excuse. So this entire project has been a miracle for me. Yena 2 years ke munadi, I'm getting a WhatsApp message from Pugar sir. So you know, right? There are so many people who will message you saying, "Hi, we're looking for heroine, 20 days shoot in the Mari." So என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து நான் 19 இயர்ஸில் இருக்கும்போது ஐ டிட் மை மூவி விச் இஸ் கால்ட் அட்டு. அதுக்கப்புறம் இட்ஸ் பீன் 7 years and I've been waiting for a very good movie where I can perform, where there is substance in the character, and that is when I'm getting a message from Pugar sir saying, "Hi, looking for heroine, 35 days shoot and the Mari." And casually வந்து I didn't know if it was a prank, but I replied to him. He called me immediately and he called me to Chennai for the narration, and I met Ashok for the first time. After listening to the script for almost 3 hours, I was mind blown because see, ella heroine or actors who want to work have so many dreams. Like they want to dance, they want to perform, they want to look beautiful, and it should be a great script. And this was my dream project. It has everything. As you saw in the trailer, it has amazing songs, thanks to our music director. And this is the kind of song I really wanted to work for. And also visually, the script arundalum, performance oriented arundalum, Ashok has given me a great role to begin with. And my experience in the movie, even though I didn't know Tamil much, Sudarshan was always there to make fun of me. We always fought in the set பிகாஸ் சுதர்ஷனுக்கு ஆப்பிள் பிடிக்கும்னா எனக்கு ஆரஞ்சு பிடிக்கும். அந்த மாதிரியே எல்லாத்துலேயுமே கான்ஃப்ளிக்ட் இருந்தது. ஈவன் அசோக் ஆல்சோ ஹி ஹஸ் புஷ்ட் மீ பியாண்ட் பவுண்டரிஸ் டு பெர்ஃபார்ம் வெல். அண்ட் புகழ் சார் அண்ட் ஈடன் மேம், தேவ் பீன் அன் அமேசிங் ப்ரொடியூசர். Whatever you ask, they will give you. And especially Eden ma'am, it's always great to work with female producers, I must say. Not on a feministic view, but you know, she understands you. She'll always make you comfortable. And thank you so much for being an amazing producer. All the actors over here. And Vijay ma'am, it was a dream to work with you. Like I've said,
I always wanted to do a dance number, and I got to do that. And I hope I did justice to the steps that you've taught. And the movie is getting released on 27th. I really hope you'll all like it. And this, I must say, is a hard work of everybody. We've gone through a lot of ups and downs, a lot of challenges in this movie. And finally, Pugar sir, with all his efforts, Ashok, Sudarshan, everybody has worked really hard to bring this up. So I hope you all will support us. And Prattu, Shweta, Sneha. Sneha is a great sister. Thank you so much for being a lovely co-star. Thank you so much, everyone, and I really hope you all enjoy the movie and support us. Thank you. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அடுத்து இங்கே வந்து பேசக்கூடிய நபர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப். அதாவது இவர்கிட்ட என்ன இன்ட்ரோ சார் என்ன மாதிரி